அன்பான இணையதள உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு திருக்குறளுங்க. அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு நமக்கு தேவைப்படும், ஆனால் அது அவங்களுக்கு தேவைப்படும், நம்மளோட நெருக்கமாக இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு தேவைப்படுது, நம்ம அதை செஞ்சுருவோம். ஆனால் அதை சிந்திக்காமல் சில நேரங்களில் அவங்க வந்துட்டு நம்ம மனசு துன்பப்படும்படியாக பேசுவாங்க. அதை நம்ம செஞ்ச நன்றியை மறந்து அப்போ நமக்கு உள்ளுக்குள்ள வலிக்குங்க, மனசு வலிக்கும். அந்த வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. என்ன என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. சிந்தித்து பாருங்களேன், அவர் சொல்றாருங்க. அதாவது எந்த அறத்தை அழித்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அறத்தை அழித்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டுங்க. ஆனால் இந்த செய் நன்றியை மறக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்துட்டு தப்பி பிழைப்பதற்கான வழியே இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறாருங்க. தாங்க வள்ளுவர். அதாவது நம்மளுடைய தமிழகத்தை உயர்த்தி சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று. அதே போல வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அதே போல சொல்லுவாங்க பாருங்க, திருக்குறள் தமிழில் இயற்றப்பட்டது, சந்தேகமில்லை. ஆனால் திருக்குறள் தமிழர்களுக்காக மாத்திரம் இயற்றப்படவில்லை, உலக மக்களுக்காக இயற்றப்பட்டது. அதனால் தான் வள்ளுவம் இன்றும் நின்று பேசுகிறது. வள்ளுவம் நின்று பேசுகிறது. வள்ளுவம். அன்பார்ந்த இணையதள உறவுகளே, இது போன்ற பதிவுகளை நீங்கள் நாள்தோறும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இந்த வலைவலி பக்கத்தை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்தவரை அந்த பெல்லைக்கான ஆள் கிளிக் பண்ணுங்க. அப்பத்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடனே சேரும். நீங்களும் அதை பார்க்கலாம், பயன் பெறலாம். நன்றி நன்றி. உங்களுடைய ஆதரவை அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.